ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் குட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யோகிக்கு தாண்டா ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட் தான். பர்சனோட நேம், ஆர்மியோட நேம் வந்து நான் வந்து வீடியோஸ் மிடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வென் யூ ஆர் ஃபோர்ஸ் டு மேரி எ மாஃபியா பட் யூ ஆர் மியூட், ஓகேவா? இதுதான் நம்மளோட ஒன் ஷாட். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ ஒரு பையனோட தான் உட்காந்து சும்மா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சும்மா ஒரு ட்ரிங்க்ஸ் தாண்டா, அதை தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே பெட்ரூம் தான் ஷேர் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த பெட்ரூம்குள்ளாடி வரீங்க, வந்து தூங்க போகிறீங்க. பட் உங்கள் ரெண்டு பேருக்குமே உடம்புக்குள்ளே ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன சொல்கிறது, ஏதோ கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத ஒரு ஃபீலிங் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குமே வருது. இப்போது ரெண்டு பேருக்குமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போது சடனாக அந்த பர்சன் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து வராரு. இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களுமே கிஸ் பேக் பண்ணுறீங்க. இப்போ அவர் உங்களை கிஸ் பண்ணிவிட்டு பெட்டில் வந்து தள்ளி அவரும் உங்கள் மேலே வந்து படுத்துட்டு இப்போ வந்து உங்கள் ட்ரெஸ்க்குள்ளாடி எல்லாம் கையை விட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே அப்படியே மேக் அவுட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ டக்குன்னு நீங்கள் வந்து கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பயந்து போய் எழுந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்படியே வேர்வையாக ஊற்றிட்டு இருக்கு. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து உள்ளாடி வராங்க. எருமை மாடு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எந்திரிடி, காலங்காத்தால பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்கா பாரு. என்ன மறுபடியும் ஏதாவது கனவு கண்டியா என்ன? அதான் எப்படி பயந்து போய் உட்காந்துருக்கியா? நீங்கள் வந்து ஆமான்ற மாதிரி தலையாசைக்கிறீங்க. ஆமாண்டா, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த விஷயம் எல்லாமே கனவு தான். இது வந்து உங்களுக்கு பாஸ்ட் ஃபியூ டேஸாகவே வந்துகிட்டே இருக்குது. அந்த பர்சன் ஃபேஸ் வந்து கிளியராக வந்து தெரியல. பட் அந்த கனவு மட்டும் திரும்ப அந்த சேம் பர்சனை வச்சு தான் வந்துகிட்டே இருக்குது. சரி, கனவு கண்டதெல்லாம் போதும், ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு ரெடி ஆகுடி, ஸ்கூல் போகணும்ல. நீங்கள் வந்து சரின்ற மாதிரி தலையை அசைச்சிட்டு இப்போ வந்து ஃப்ரெஷ்அப் ஆக போகிறீங்க. இப்போது உங்களை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாமா? நீங்கள் வந்து ஹை ஸ்கூல் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் ரொம்பவே பிரேவ் அண்ட் போல்டான ஒரு பொண்ணு, சரியா? ஸ்டடீஸ்லேயுமே நீங்கள் வந்து டாப்பர் தான். ஆனால் உங்களால் வந்து வாய் பேச முடியாது. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே மியூட் தான், ஓகேவா? உங்களால் வந்து வாய் பேச முடியாது. உங்களுக்கு வந்து 3 அண்ணாஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ணா வந்து ஜின், செகண்ட் அண்ணா வந்து ஆரம், அண்ட் தேர்ட் அண்ணா வந்து டேயாங், ஓகேவா? உங்களுக்கு வந்து ஸ்கூலில் ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான். அண்ட் அவள் பேர் வந்து ஜங். ஓ, பேர் வந்து மென்ஷன் பண்ணிட்டேனோ, ஐயோ லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணலான்னு நினச்சேனே. சரி, ஓகே. அந்த பர்சனோட பேர் வந்து நம்ம மிடில் வந்து பார்த்துடலாம், ஓகேவா? வீடியோஸ் கண்டினியூ ஆகும்போது பார்த்துடலாம். நீங்கள் வந்து மியூட்னாலேயே நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ண மாட்டாங்க. உங்களுக்குமே அதில் வந்து ப்ராப்ளம் எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் மட்டுமே போதும். அவரோடவே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கீங்க, ஓகேவா? இப்போ இந்த இன்ட்ரொடக்ஷனை கட் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு சீனுக்கு வந்து ஸ்கிப் ஆகிடலாம். நான் சொல்கிறது எல்லாத்தையுமே அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, ஓகேவாடா? இப்போது அப்படியே கட் பண்ணால் ஒரு டார்க் ரூம், அதில் வந்து மங்கலான ஒரு எல்லோ கலர் பல்ப் மட்டும்தான் இருக்குது. அந்த ரூமில் அங்கே ஒரு பர்சன் வந்து சேரில் தலையை சாய்ச்சிட்டு கை ரெண்டையும் தலை மேலே வச்சுட்டு கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ இன்னொரு பர்சன் அங்கே சேரில் உட்காந்துட்ருக்க பர்சன் காலில் போய் விழுறாரு. சார் என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் பண்ணது தப்பு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து கெஞ்சிட்ருக்கார். பட் ஆப்போசிட் பர்சன் கிட்டேருந்து எந்த பதிலுமே இல்லை. சார், நான் புள்ள குட்டிக்காரன் சார், இந்த ஒரு வாட்டி என்ன விட்டுருங்க, நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து கெஞ்சிட்ருக்காரு. புள்ள குட்டிக்காரனா? இப்போ தான் தெரியுதா உனக்கு நீ புள்ள குட்டிக்காரன்னு? அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கும் போது தெரியலையா உனக்கு? சார், நான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போதே சேரில் உட்காந்துட்ருக்க பர்சன் வந்து ஓங்கி மிதிக்கிறாரு. கெஞ்சிட்டு இருந்தார்ல, அவரை வந்து ஓங்கி மிதிக்கிறாரு. இப்போ வந்து சேரில் இருக்க பர்சன் வந்து எழுந்திரிச்சு நிற்கிறாரு. தெரியாமல் பண்ணியா?
என்னடா தெரியாமல் பண்ண? ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறது தெரியாமல் பண்ணுற தப்பா? உன்னால் அந்த பொண்ணு இன்றைக்கி சூசைட் பண்ணிக்கிட்டது நீ தெரியாமல் பண்ண தப்பா? அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணை இழந்து வேதனைப்படுறது நீ தெரியாமல் பண்ண தப்பா? ஒரு பொண்ணை அவள் விருப்பம் இல்லாமல் தொடுற ஒவ்வொருத்தனுக்கும் தண்டனை கிடச்சே ஆகணும். நீ பண்ணது தப்பு கிடையாது, பாவம். அந்த பாவத்துக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. அது மட்டும் இல்லை, எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னோட அங்கிள் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நீ அந்த தப்பு பண்ணலன்னு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுவேன். கோர்ட்லேருந்து வேணால் நீ தப்பிக்கலாம், ஆனால் என்கிட்டேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது. ஜாய். எஸ் பாஸ். அந்த பொண்ணை இவனால் எவ்வளோ வேதனையை அனுபவித்தாலோ அதை விட 100 மடங்கு வேதனையை இவன் அனுபவிக்கணும். அவன் அவ்வளோ ஈஸியாக சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து சொல்கிறாரு. இப்போது கீழே படுத்துட்டு இருந்தார்ல, அதாவது கெஞ்சிட்டு இருந்தார்ல, அவன் வந்து சொல்கிறான், ஆமாம், நான் தான் அவளை ரேப் பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ? உன்னால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. என் மாமாவுக்கு மட்டும் நீ என்ன கடத்தினது தெரிஞ்சது உன்னை ஒரு தெரியாமல் அழிச்சிடுவார் அப்படின்னு அந்த பர்சன் சொல்கிறாரு. யார்? மாமனா? அந்த ஜாய்கிட்ட வந்து அந்த பர்சன் ஏதோ சைகை காமிக்கிறாரு. இப்போது அவருமே அதை புரிஞ்சுக்கிட்டு டிவி நியூஸை வந்து ஆன் பண்ணுறாரு. இப்போது கீழே படுத்துட்டு இருக்க பர்சனுக்கு வந்து ஒரே ஷாக்கிங்க. ஏன்னா அவரோட மாமா வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏதோ ஊழல் வழக்கில் சொல்லிவிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த பர்சன் வந்து நின்றுட்டுருக்க அந்த பர்சனை பார்த்து கேட்குறாரு, ஆனால் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணுக்காக இவ்வளோ தூரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவள் என்னோட ஸ்டாஃப். அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அவள் பாஸாக நான் தானே அவளுக்கு உதவி செய்யணும். அதான் என்னால் ஒரு சின்ன உதவி, உன்னை கொல்றது. என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னல. ஒரு விஷயத்தை மறந்துடாத, நான் யோங்கி, மின் யோங்கி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வரீங்க. உங்கள் அம்மா வந்து உங்கள் எல்லாருக்காகவுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே கீழே உங்கள் 3 அண்ணாவுமே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏய் தூங்கு முஞ்சி, என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போக எழுந்திரிச்சிக்காடி. நீங்கள் டேயை வந்து அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க டேபிளில் வந்து உட்காந்துட்டே. நீ மட்டும் வேணாமா? நீ ஆஃபீஸ் சீக்கிரமாக போகிறதே அங்கே இருக்க பொண்ணுங்களை சைட் அடிக்க தானே அப்படின்ற மாதிரி சைகையாலே சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பா வந்துட்டு அங்கே வந்து முறைச்சி பார்க்குறாரு. ஏய் வாள், நீ பார்த்தியா அவன் அதுக்காக தான் போகிறான்னு? ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிடு. அப்புறம் உங்கள் அண்ணா இந்த வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் இருக்கும்போது இவனெல்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கேட்குறாரு. அண்ணா அப்படின்னு டேயாங்க வந்து கத்துறாரு. ஆமாம், இவனுங்க 2 பேரும் ஆஃபீஸ் வர்றதே இதுக்காக தானே. மூடிட்டு சாப்பிடுங்கடா, இன்றைக்கி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்கள் அண்ணா 3 பேருமே வந்து உங்கள் அப்பா ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, டிஃப்ரெண்ட் போஸ்டிங்கில். ஓகேவா? உங்கள் அண்ணா ஜின்க்கு வந்து 31 வயசு ஆகுது, ஆரமுக்கு வந்து 29, அப்புறம் டேயாங்க்கு வந்து 28 வயசு ஆகுது. நீங்கள் வந்து டே பிறந்து 10 இயர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் வந்து பிறந்திருப்பீங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து வந்துடுறீங்க. இப்போ டைம் வந்து ஸ்கிப் ஆகுதுடா. ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. வயண்ணா ப்ளீஸ் டி, இந்த ஒரு லாஸ்ட் டைம் மட்டும் ப்ளீஸ், என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டில் ப்ளீஸ் டி. இல்லை முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கையாலே சொல்கிறீங்க. ஹேய், உன்னை விட்டால் எனக்கு யாரடி இருக்கா? ப்ளீஸ் டி, இந்த ஒரு வாட்டி மட்டும் ப்ளீஸ். சரி ஓகே, இந்த ஒரு லாஸ்ட் டைம் மட்டும் ஓகேவா அப்படின்னு நீங்கள் வந்து செய்கையாலே கேட்குறீங்க. அந்த பர்சனும் ஓகேன்ற மாதிரி தலையை வந்து அசைச்சிட்ருக்காரு. இப்போ உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டை வந்து வாங்கி காப்பி பண்ணிகிட்ருக்காரு. இது வேறு யாரும் இல்லைடா, உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஜங்குக் தான். ஆல்ரெடி நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க நான்
வந்து வளரி இருப்பேன்ல. ஸோ எஸ் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஜங்குக் தான், ஓகேவா? சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அவர் எப்போவுமே இப்படி தான் ஹோம் ஒர்க் பண்ணாமல் வந்துட்டு உங்கள் நோட்ஸை வந்து காப்பி பண்ணிகிட்ருப்பார். நீங்களும் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, கண்டுக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே ஜாலியாக அப்படியே பேசி அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க. இப்போ டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்து யாரோ வந்து நிற்கிறாங்க. நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. வயனா, நான் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டேனே, நீ எந்த பதிலுமே சொல்லலே. நீங்கள் வந்து எதுவுமே பேசாமல் அந்த பர்சனை தான் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் வந்து உங்கள் 2 பேரையுமே பார்த்து நக்கலாக சிரிச்சிட்ருக்காரு. ஏன்னாச்சு வேணா, என்ன உனக்கு பிடிக்கலையா? நீங்கள் வந்து அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைகையாலே சொல்கிறீங்க. சரி ஓகே வேணா, நீ எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனால் நான் எப்போவும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். இந்த ஜேஹோப் மனசில் வயன் மட்டும்தான். அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் வந்து அங்கேருந்து போயிட்டுறாரு. நீங்கள் போகிறவரே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஹேய், என்னாச்சுடி? ஏன் அவனுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற? ஏன் அவனை பிடிக்கலையா? நீங்கள் வேகமாக அப்படியெல்லாம் இல்லைன்ற மாதிரி தலையை வந்து அசைக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து நக்கல் அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. ஓ, அப்போ பிடிச்சிருக்கா? நீங்கள் வந்து தலையை வந்து தெரியலைன்ற மாதிரி வந்து அசைக்கிறீங்க. சரி சீக்கிரமா ஒரு முடிவை சொல்லி தொலை, இல்லாட்டி வேறு எவ்வளோச்சும் வந்தவனை தூக்கிட்டு போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. நீங்கள் வந்து சரின்ற மாதிரி தலையை அசைக்கிறீங்க மறுபடியும். இப்போ ஜேஹோப் பற்றி ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாமா? ஜேஹோப் வந்து உங்கள் ஸ்கூலோட ரொம்ப ஃபேமஸான ஒரு பையன்டா. அவர் வந்து ஃபுட்பால் பிளேயர். எப்போவுமே அவனை சுற்றி ஒரே பொண்ணுங்களாக தான் இருப்பாங்க. பட் ஜேஹோப்க்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். ஒரு 3 to 4 இயர்ஸாகவே உங்களை வந்து லவ் பண்ணிகிட்ருக்காரு. பட் சடனாக 1 வீக் முன்னாடி உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். பட் நீங்கள் எந்த ஆன்சருமே கொடுத்துருக்க மாட்டீங்க. அந்த பதிலை இப்போ கேட்குறதுக்காக தான் வந்துட்டு போகிறாரு. உங்களுக்குமே அவர் மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருக்குது. ஏன்னா ஸ்கூல் பாப்புலர் பாய், ரொம்ப நல்ல பையன் வேறு. உங்களுக்குமே அவரை வந்து பிடிக்கும். பட் லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அளவுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் தெரியல. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து தெரியலன்னு சொல்லியிருப்பீங்க. ஏய் வயண்ணா, நீ உன் லவ்வரை நினச்சிட்டு என் அண்ணன் மேரேஜுக்கு வராமல் இருந்துடாதடி, கண்டிப்பாக உன் ஃபேமிலியோடு வந்துடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. கண்டிப்பாக வரேன்டா, என் ஃப்ரெண்ட், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அண்ணா மேரேஜுக்கு நான் இல்லாமலா அப்படின்னு சொல்லிட்டு செய்கையாலே சொல்கிறீங்க. ஜங்குக்குமே ஆமான்ற மாதிரி தலையை வந்து அசைக்கிறாரு. உங்கள் அப்பாவும் ஜங்குக் அப்பாவும் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்டா. பட் நீங்கள் ஜங்குக் அண்ணாவை இது வரைக்குமே பார்த்தது கிடையாது, ஓகேவா? ஜங்குக் அண்ணா வந்து எப்படி இருப்பார்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து அவர் வந்து நீங்கள் பிறக்கும்போதே அவர் வந்து ஃபாரின் போயிட்டார், ஓகேவா? அவருக்கு 10 வயசு இருக்கும்போதே அவர் வந்து ஃபாரின் போயிட்டார். ஸோ நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு அவருக்கும் தெரியாது, அவர் எப்படி இருப்பார்னு உங்களுக்கும் தெரியாது, ஓகேவா? இப்போ தான் அவர் வந்து ஊருக்கு வந்திருக்காரு, அவரோட ஃபாதரோட பிஸ்னஸை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்காக, ஓகேவா? இப்போது டேஸ் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. ஜங்குக் அண்ணாவோட மேரேஜும் வந்துடுச்சு. நீங்கள் அங்கே உங்கள் ஃபேமிலியோடு வந்து இருந்திருக்கீங்க. உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, 3 பிரதர்ஸோடு தான் வந்திருக்கீங்க. ஜங்குக் வந்து அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து யாரையுமே இன்வைட் பண்ணல, உங்களை மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து ஜங்குக் வந்து உங்கள் அம்மா அப்பாவை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக உங்கள் பக்கத்தில் வந்து நின்று உங்கள் அம்மா அப்பா அண்ணா கூட எல்லாம் பேசிகிட்ருக்காரு. டேய் ஜங்குக்கா, என்ன உனக்கு மேரேஜா இல்லை உங்கள் அண்ணனுக்கு மேரேஜா? நீ அப்படியே புது மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகி நிற்கிற. என்னென்ன பண்ணுறது, எங்கள் அண்ணனுக்கே 30 வயசில் தான் கல்யாணம் ஆகுது. நான் இப்போவே இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணி ஏதாச்சும் பொண்ணை கரெக்ட் பண்ணால் தான் உண்டு. இல்லைனா உங்கள் அண்ணா ஜின் மாதிரி 31 வயசானாலும் கல்யாணம் ஆகாமல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜின்னை வந்து பாயிண்ட் பண்ணி சொல்கிறாரு. டேய் பக்கோடா, பக்கத்தில் வந்தேன் காது 2ஐயும் பிடிச்சி திருக்கி விட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து சொல்கிறாரு. அப்படியே தாண்டா எல்லாருமே ரொம்ப ரேண்டமாக ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மேரேஜ் செரமனியுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. மாப்பிள்ளை தான் ஃபஸ்ட்டு வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. ஒரு பிளாக் கலர் சூட் போட்டிருக்காரு, ஓகேவா? அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு.
நீங்கள் அப்படி அந்த மாப்பிள்ளையை தான் வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜங்குக்கோட அண்ணா வந்து பார்த்ததே இல்லை. அதனால தான் அவர் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கார். நீங்கள் அவரே தான் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ பொண்ணு வரக்கூடிய நேரம் வந்து வந்துருச்சு. அங்கே பொண்ணு வரல. அவங்க அம்மா தான் பதட்டமாக அழுத்துட்டே ஓடி வந்துட்டுருக்காங்க. அப்போது அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போய் அழுத்துட்டே ஏதோ சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுமே இப்போது பதறி போகிறாரு. மேரேஜ் ஹால் ஃபுல்லாகவே ஒரே சலசலப்பாகவே இருக்குது. எல்லாருமே ஏதோ கிசுன்னு பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் அந்த மாப்பிள்ளையை தான் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அந்த பர்சனோட தலை அப்படியே கீழே போட்டுட்டு நின்றுட்டுருக்காரு, ஏதோ அவருக்கு புரிஞ்ச மாதிரி. இப்போ வந்து ஜங்குக்கோட அப்பா கிட்ட அந்த பொண்ணோட அப்பா வந்து பேசுகிறாரு. மிஸ்டர் ஜென், என்னை மன்னிச்சிடுங்க. என் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ வந்து ஜங்குக்கோட அப்பா என்னாச்சுன்னு கேட்குறாரு. என்னாச்சுங்க, உங்கள் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்பா கேட்குறாரு. அவள் இந்த மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு இங்கேருந்து போயிட்டா. என்னங்க சொல்கிறீங்க? ஆனால் எப்படி அவள் போனா? அவளும் என் பையனும் 5 இயர்ஸாக லவ் பண்ணி தானே இப்போ மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகியிருக்காங்க. அப்போ எப்படி அவள் போனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்பா ரொம்பவே பதறி போய் கேட்குறாரு. எனக்கு தெரியும்ப்பா அவள் எதுக்கு போனான்னு. அவளுக்கு என்னை விட அவளோட டான்ஸ் காம்படிஷன் தான் முக்கியம். அதனால தான் அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை பையன் வந்து சொல்கிறாரு. அவர் பேசும்போதே அவரோட வாய்ஸ் எல்லாம் அப்படியே டவுன் ஆகுது. அவரால் பேசவே முடியலை. இப்போ எல்லாருமே என்ன நடக்குதுன்னு புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் தான் அந்த பையனை தான் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, அதாவது அந்த மாப்பிள்ளையை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவரோட கண் அப்படியே கலங்கி போயிருக்கு. உங்களுக்கு அவரை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கோட அப்பா வந்து தலையில் கையை வச்சுட்டாங்க, ஒரு சேரில் வந்து அப்படியே உட்காந்துட்டு அழுதுட்டுருக்காரு. ஜங்குக்கோட அம்மாவுமே அழுதுட்டு தான் இருக்காங்க. உங்களோட அப்பா வந்து அவரை சமாதானப்படுத்தலான்னு அவர் பக்கத்தில் போகிறாரு. சரி விடுடா, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. நான் என்னடா பண்ணுறது? அந்த பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ஆரம்பத்துலேயே அந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்கலை. ஆனால் என் பையனுக்காக தான் நான் சம்மதித்தேன். ஆனால் அவள் இப்படி பண்ணிட்டா. இப்போ நான் எப்படிடா வெளியில் தலை காட்ட போகிறேன்? நியூஸ் சேனல் எல்லாம் என் குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பேசுவானுங்கடா. இல்லை, யாரும் அப்படி பேசக்கூடாது. பேசவும் நான் விட மாட்டேன். இப்போ இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நான் உயிரோடவே இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அழுதுட்ருக்காரு. உங்கள் அப்பாவுக்கும் வந்து அவரோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவர் இப்படி பிரேக் ஆகி இது வரைக்குமே உங்கள் அப்பா வந்து பார்த்ததே கிடையாது. உங்கள் அப்பா வந்து அவரோட முதுகை தடவி கொடுத்து சமாதானப்படுத்திகிட்டே இருக்காரு. இப்போ திடீர்னு உங்கள் அப்பா வந்து ஏதோ யோசிக்கிற மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கார். இப்போ உங்கள் அப்பா, உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என் பொண்ணை உன் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து ஜங்குக்கு அப்பா கிட்ட கேட்குறாரு. ஜங்குக்கு அப்பா அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு உங்கள் அப்பாவை. உனக்கு விருப்பம் இல்லை, நான் வேணாண்டா. எனக்கு வேறு வழி தெரியல உன்னை சமாதானப்படுத்த, அதனால தான் கேட்டேன். எனக்கு நீ சந்தோஷமாக இருந்தா அதுவே போதும்டா. சரி சொல்லு, வேறு என்ன வழி இருக்குது, நம்ம அதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. இப்போ வந்து அப்படியே உங்கள் அப்பா வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு ஜங்குக்கோட அப்பா. உன் பொண்ணு என் வீட்டுக்கு வர்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்டா. அவள் என் மருமகளாக வந்தா என்னை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. நிஜமாவே உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் உன் பொண்ணு இதுக்கு சம்மதிப்பாளா அப்படின்னு அக்கா வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே கேட்குறாரு.
என் பொண்ணை சம்மதிக்க வேண்டிய சாரி சாரி கைஸ், என் பொண்ணை சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நீ உன் பையன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. இப்போ 2 பேருமே அவங்க பசங்க கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வராங்க. நீங்கள் வந்து உங்கள் அப்பா சொன்னதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறீங்க. அப்படியே செல்ல மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்கள் பிரதர்ஸ் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. பட் அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. பிகாஸ் அந்த மாப்பிள்ளையை பற்றி உங்கள் அண்ணா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இல்லையா? அவங்களுமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களோட 10 வயசுக்கு அப்புறம் தானே நீங்கள் வந்து ஃபாரின் போயிருப்பீங்க. சாரி நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தானே அவர் வந்து ஃபாரின் போயிருப்பார். ஸோ அவரை பற்றி அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அண்டு இப்போ கூட அவரோட சேர்ந்து தானே உங்கள் அண்ணாஸும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான். ஸோ உங்கள் அண்ணாஸுக்கு வந்து அவர் நல்ல கேரக்டர் அப்படின்னு எல்லாம் தெரியும். ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. நீங்கள் வந்து அவரை மேரேஜ் பண்ணிக்க போகிறத நினச்சி. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அப்படி அதிர்ச்சியில் தான் இருக்கீங்க. எப்படிரா தெரியாத ஒருத்தரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. செல்லம், அப்பா சொல்கிறத கேளுமா. அவங்க ரொம்பவே நல்லவங்க. அப்புறம் அந்த பையன் கூட ரொம்ப நல்ல பையன். உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அப்புறம் நீ உன்னோட ஸ்டடீஸ் பற்றியெல்லாம் பயப்படாத. நீ மேரேஜ் அப்புறம் கூட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எந்த பதிலுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்கீங்க. இப்போது இங்கே பாருடா, உனக்கு இப்போ முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நீ சூஸ் பண்ண லைஃப் உன்னை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. இப்போ அப்பா உனக்கு ஒரு நல்ல லைஃப்பை சூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட அப்பா சொல்கிறாரு. ஆனால் அப்பா, அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. முன்ன பின்ன தெரியாத பொண்ணை போய் எப்படிப்பா என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை கேட்குறாரு. நீ மட்டும் இப்போ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா இனிமேல் இந்த அப்பாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு ரொம்ப சீரியஸாக வந்து ஜங்கு கூட அப்பா வந்து சொல்கிறாரு. அந்த பர்சனுமே வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்கிறாரு. இப்போ இங்கே வயன் செல்லம், அப்பா உனக்கு எப்போவுமே நல்லது தான் பண்ணியிருக்கேன். உன்னோட பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்கேன். இனிமேலும் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ நான் உனக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது கூட உனக்கு பெஸ்ட்டான ஒரு லைஃப் தான். அந்த பையன் ரொம்பவே நல்லவன். அது மட்டும் இல்லைடா, அப்பா அவங்கக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வந்து பிடிக்கிறாரு. செல்லம், அப்பா கொடுத்த வாக்கை நீ காப்பாற்றுவியா? நீங்கள் வந்து அப்படியே கண் கலங்கி போய் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவுமே கண் கலங்கி போய் தான் இருக்காரு. உங்களுக்கு வேறு வழி தெரியல. நீங்களுமே சரின்ற மாதிரி ஒத்திக்கிறீங்க உங்கள் அப்பா கிட்ட. இப்போது நீங்கள் 2 பேருமே ஃபாதர் பிரிஸ்ட் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. ஓகேவா? ஃபாதர் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. வயன் ஆகிய நீங்கள் மின் யோங்கி ஆகிய இவரை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கேட்குறாரு. நீங்கள் அந்த பையனை முகத்தை வந்து ஒரு வாட்டி லைட்டாக அப்படியே திரும்பி பார்த்துட்டு இப்போ ஆமான்ற மாதிரி தலையை அசைக்கிறீங்க. மின் யோங்கி ஆகிய நீங்கள் வயனாகிய இவரை திருமணம் செய்ய சம்மதமா? அவருமே இப்போ வந்து உங்கள் ஃபேஸை லைட்டாக ஒரு வாட்டி அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆமான்ற மாதிரி தலையை வந்து அசைக்கிறாரு. இப்போது நீங்கள் 2 பேருமே ரிங்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்கள் கையை பிடிச்சி யோங்கி வந்து ரிங் வந்து போட்டு விடுறாரு. நீங்கள் வந்து யோங்கி கையில் வந்து ரிங்கை வந்து போட்டு விடுறீங்க. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இப்போ நீங்கள் உங்கள் ப்ரைடை வந்து கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஸ்ட் வந்து சொல்கிறாரு. இப்போது உங்களுக்கு அப்படியே படபடன்னு வருது. ஏன்னா இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ்டா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே பதட்டமாக நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றிட்டு இருக்கு. இப்போ யோகி வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் லிப்ஸில் வந்து பட்டும் படாமலும் லைட்டாக வந்து ஒரு கிஸ் பண்ணிவிட்டு வந்து விலகிடுறாரு. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும்ல அந்த யோகி யாருன்னு.
நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம்ல, அந்த மாஃபியா ஒரு பர்சனை கூட கில் பண்ணியிருப்பாரு, ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாருன்னு. அவரே தாண்டா இப்போ உங்கள் முன்னாடி உங்கள் ஹஸ்பண்டாக நின்றுட்டுருக்குது. அவர் வந்து ஜங்குக்கோட அண்ணா தான். பட்டு அவர் வந்து ஃபேமிலி கூட எல்லாம் அந்த அளவுக்கு அட்டாச் இல்லாமல் எப்போவுமே வெளியே தான் ஸ்டே பண்ணிகிட்ருப்பார். அவருக்குன்னு தனியாக வீடு வேறு இருக்குது. ஸோ அவர் வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பார். ஓகேவா. ஃபாரினில் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்ட கொஞ்சம் நாள்லேயே அவர் வந்து தனியாக வீடு வந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டார். ஓகேவா. இப்போ அவர் வந்து தனியாக தான் இருந்துகிட்ருக்காரு. அண்டு அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து அவர் 5 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு தான். அவங்க நேம் வந்து லியா. அவங்க வந்து ஒரு டான்ஸர். ஓகேவா. அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க இருந்தார். பட் அவங்க வந்து ஓடி போயிட்டாங்க. அந்த கதையெல்லாம் நம்ம பின்னாடி வரும்போது பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது வந்து ஒரு ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட் தாண்டா. இதை வந்து SPS பிரீத்தி 2078ன்ற ஐடியிலேருந்து நம்ம ஆர்மி ஒருத்தவங்க தான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பர்த்டேக்காக இந்த OT7 ஒன் ஷாட் வந்து கேட்டிருந்தாங்க. என்னால் வந்து அவங்க பர்த்டேக்கு வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒன் ஷாட். ஓகேவா. பிரீத்தி மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஓகேவா. சரி, ஓகே. இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாமா? இப்போ வந்து மேரேஜ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சு நீங்களும் யோங்கியை வந்து காரில் வந்து கிளம்புறீங்க. உங்கள் கண்ணு எல்லாம் அப்படியே அழுது வீங்கி போயிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்டே வந்து போய் ரொம்ப அழுதுருப்பீங்க. உங்கள் அண்ணா எல்லாருமே உங்களை வந்து பிடிச்சி அழுதுட்ருக்காங்க. இது வரைக்கும் யாருமே உங்களை வந்து இவ்வளோ நாள் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. அதாவது இனிமேல் பிரிஞ்சிருக்க போகிறாங்கல்ல, அதுதான். ஒரு நாள் கூட உங்களை பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை வந்து அனுப்பி வைக்கிறதுக்கு. உங்கள் அண்ணா ஜின் வந்து உங்களை ஹக் பண்ணி அழுதுட்ருக்காரு. இங்கே பாருடா வயன், நீ எதை நினச்சும் கவலைப்படாத. உனக்கு நாங்கள் இருக்கோம். எந்த பிரச்சனைனாலும் அண்ணாக்கு ஒரு கால் பண்ணு. அண்ணா முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஆரமும் வியும் டேயாங் கூட உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணி உங்களை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புறீங்க. யோங்கி வந்து காரில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து காரில் போய் ஏறுறீங்க. காரில் ஏறி இப்போ வந்து யோங்கியோட வீடு இருக்குல்ல, அவர் வந்து தனியாக இருக்கார்ல, அந்த வீட்டில் தான் இப்போ வந்து நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ காருக்குள்ளாடி அப்படியே சைலண்டாக தான் போயிட்டுருக்கு. இப்போ யோங்கி வீடு வந்துடுச்சு. நீங்கள் வந்து கார்லேருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே வரீங்க. பட் யோங்கி வந்து உங்களை கண்டுக்காமல் ஸ்டெப்ஸ் ஏறி வந்து மேலே போயிடுறாரு. நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. என்னடா பண்ணுறது, இப்போ நம்ம எங்கே போகிறது, அந்த மாதிரி நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. யோங்கி வந்து உங்களை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு மேலே ஏறி போயிடுறாரு. அப்போ அங்கே இருக்க மெய்டு ஒருத்தங்க தான் அவங்கள வந்து யோங்கி ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் வந்து ரூம்குள்ளாடி வந்து போகிறீங்க. பட் அங்கே யாருமே இல்லை. நீங்கள் வந்து ரூமை வந்து சுற்றி பார்க்குறீங்க, அங்கே வந்து யோங்கி இருக்காராருன்னு. பட் அங்கே யாருமே இல்லை. யோங்கி வந்து ஸ்டடி ரூமுக்கு தான் போயிருப்பார் டேரெக்டாக. ஏன்னா நீங்கள் வந்து இங்கே தான் வருவீங்கன்னு அவருக்கு தெரியும்ல. ஸோ உங்களை பார்க்கக்கூடாதுன்னு தான் அவர் வந்து ஸ்டடி ரூமில் போயிருப்பார். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து வருது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் அத்தை தாண்டா, அதாவது யோங்கியோட அம்மா. ஓகேவா. வயன் செல்லம், எனக்காக நான் மேட்ஸ் கிட்டே சொல்லி ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். நீ இதை வந்து கபோர்டில் தான் இருக்குது அந்த ட்ரெஸ், நீ அதை எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோ. உன்னோட ட்ரெஸ் எல்லாமே நாளைக்கு உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மெசேஜில் இருக்குது. நீங்கள் வந்து ஓகேன்ற மாதிரி ரிப்ளை பண்ணிடுறீங்க. இப்போ வந்து கபோர்டில் போய் ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துகிட்டு பாத்ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து வரீங்க. நீங்கள் இப்போ பெட்டில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்ப நேரமாக வந்து உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு எங்கே போய் தூங்குறது, என்ன பண்ணுறது, இங்கே தூங்கலாமா வேண்டாமா எதுவுமே தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க பெட்டில் உட்காந்து, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போ வந்து டைம் வந்து ஒரு மணி அளவில் வந்து யோங்கி வந்து ரூமுக்குள்ளாடி வராரு. வந்து அவருமே கபோர்டில் போய் ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போகிறார். அப்போ தான் வந்து அவர் வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க.
அவர் உங்களையே தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். பட் அவரோட ஃபேஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸுமே இல்லை. சும்மா அப்படியே உங்களை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இப்போ வந்து ரூம்குள்ளாடி, அதாவது ரெஸ்ட் ரூம்குள்ளாடி போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அவரோட ஃபோன் அப்புறம் ஒரு தம், அதாவது ஒரு தம் பாக்கெட் எடுத்துகிட்டு வெளியே ரூமுக்கு வெளியே பால்கனியில் தான் வராரு. இப்போ தம் அப்படியே பற்ற வச்சுட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டே அப்படியே மேலே வெட்டத்தை பார்த்துட்ருக்காரு. அங்கே நிலா இருக்குல்ல, அந்த நிலாவை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவர் அப்படியே அந்த நிலாவை தான் பார்த்துட்ருக்காரு. அவரோட கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி வந்துகிட்டே இருக்கு, தண்ணி அப்படியே வடிஞ்சு ஓடிட்டே இருக்குது. அவர் அண்ணா அந்த அப்படியே பார்த்துட்ருக்காரு. பட் அவரை கண்ணில் இருந்து நான்ஸ்டாப்பாக தண்ணி வந்துகிட்டே இருக்குது. பட் அவரோட ஃபேஸில் வந்து அவர் அழுற மாதிரி எந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸுமே இல்லை. சாரிடா, எந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸுமே இல்லை. அவர் அப்படியே நிலாவை பார்த்துட்டே ஏதோ யோசிச்சுட்டே அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ சடனாக வந்து அவரோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அவர் வந்து கண்ணீரை வந்து தொடச்சிட்டே அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. அந்த காலர் ஐடியில் வந்த நேம் லியா. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். 30 மினிட்ஸ் கிட்ட போயிருக்கு. ஸோ இன்னுமே கொஞ்சம் நிறைய இருக்குல்ல. ஸோ அதை வந்து நான் செகண்ட் பார்ட்டாக வந்து போட்டுடுறேன், ஓகேவா? அண்ட் செகண்ட் பார்ட்டை பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. நம்ம ஆர்மியை ஒருத்தவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்த மாதிரி தான் நான் கொண்டு போக போகிறேன். உங்களுக்குமே ஏதாவது ஐடியாஸ் இந்த மாதிரி கொண்டு போகலாம், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க, ஓகேவா? அண்ட் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கடா ஆர்மி. ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? அப்போ தானே எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நானும் சொல்லிட்டே தான் இருக்கேன், யாருமே கேட்குற மாதிரி இல்லை. ப்ளீஸ்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து போடலாமான்னு யோசிப்பேன், ஓகேவா? ஓகே, பாய், லவ் யூ ஆல், சரங்கே.